கவனிச்சிங்களா? இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? யாரையும் தூங்கிட்ட வீட்டு ஒருத்தர் மட்டும் தூங்கி வச்சான். சரி ஓகே சரி ஓகே. ஏசப்பாவுடைய கண்ணத்தை போய் பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு சின்ன நாடகம் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். வந்து தேடி வந்து உங்களை கொண்டுட்டு போயிடுவேன் நானு. செம்மையா இருப்பாங்களே பாவம் அந்த அக்கா, எவ்வளவு வேதனை இருப்பாங்கல்ல. நீங்களும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது நான் அடிச்சேன்ட்டு, ஓகேவா? ரவுடி போல இருக்கு. நட்டுட்டு போதுமா? யாரும் அவங்களே தானே வந்தாங்க. அவங்களே தான் வந்தாங்க. அப்புறம் அடிச்சுவாங்க. அவங்களே தான் வந்தாங்க. இல்ல இல்ல அவங்களே தான் வந்தாங்க. யாரும் ஒரே வெயில் கொஞ்ச நேரம் ஐந்தாம் அதிகாரம் 22ஆம் வசனம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்த அக்கா இன்னொரு அக்கா அடிச்சதை நீ பார்த்த பார்க்கலன்னு போய் தானே சொன்னா. நான் தான் காலைல வந்தேன். நீ கடவுளுக்கு தூரமா போயிட்ட, எனக்கு பக்கத்துல வந்துட்ட. இன்னும் கொண்டுதான் நரகத்துக்கு வந்துரு. நீ நரகத்துக்கு எதுல வந்துரு. நீ வந்த ஆகணும். ஏன்னா கடவுளுக்கு தூரம் போயிட்ட. கனவா? நான் கூட சாப்பிட்டேன் வந்துட்டேன் போல நினைச்சேன். சரி நம்ம தூங்குவோம். சரிங்களா? ஆல்வின் ஆல்வின் நீ என்ன விட்டு தூரம் போகல. ஆமா நீ கடவுள் விட்டு தூரம் போயிட்ட. ஆனா எனக்கு பக்கத்துல வந்துட்ட. என் கூட நீ நடந்துட்டு வந்துதான். நீ வந்துதான் ஆகணும். நீ போய் சொல்லிட்ட. நீ போய் சொல்லிட்ட. உடனே ஏமாத்திட்டு இருக்க. என் கூட வந்து வருது. இது நான் காலையில வந்து அந்த சண்டையை பார்த்துட்டு அதை பற்றி சொல்லாம போனாலும் தப்பு. எனக்கு வந்து சாத்தான் வந்து என்கிட்ட வந்துட்டான். நான் வந்து உண்மையும் எல்லாமே போயிட்டேனே. சரி ஏசப்பா ஏசப்பா என்ன மண்ணுங்க ஏசப்பா. நடந்ததே உள்ளது மாதிரி சொல்லி வைக்கணும் ஏசப்பா. நான் வந்து அந்த உங்க மனிதருக்காக நான் பயந்துட்டேனே ஏசப்பா. அவங்க அடிச்சிருவாங்களோ அவங்க கொண்டுடுவாங்கன்னு சொல்லி பயந்துட்டேனே ஏசப்பா. எனக்கு தூங்கினான்னு நான் நடந்துக்கிட்டேனே ஆண்டவரே. என்னை மன்னிங்கராச்சா. ஆண்டவரை நீங்க என்ன விட்டு தூரம் போயிடாதீங்க. என்கிட்ட வாங்க ஏசப்பா. எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. நான் இனிமே உண்மையா பேசி ஒரு நியாயமுள்ள ஒரு நீதிமான இருக்கு. எனக்கு உதவி புரிங்க, வழிநடத்துங்க. நல்ல தைரியத்தை எனக்கு வந்து வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. ஏசு நல்ல பிள்ளையாரு அப்படின்னு. சரி இன்னும் நான் வந்து போய் சொல்லவே கூடாது. இனிமே எப்பவுமே எப்படி போறோம்? உண்மையா இருக்க போறோம். நீங்களும் உண்மையா இருப்பீங்களா? இவங்க பார்த்தா கூட கூட்டு போயிடலாம். உண்மையா இருப்பீங்களா? சரி ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம்.
நம்ம உண்மையா இருக்குண்டா எப்படி இருப்போம்? நீதிமன்றா இருப்போம். நீதிமன்றா இருக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன்னா தேவன் என்ன பண்ணிருக்காரு? ஒரு வருஷத்தினால நமக்கு நல்ல தைரியத்தையும் நமக்கு தந்திருக்காரு. சரிங்களா? ஓகேவா? இதுல நம்ம என்ன உண்மை கத்துக்கலாம் அப்படின்னா, இயேசுவின் ரத்தம் நம்மளை நீதிமானாய் மாற்றுவது. அதுக்கப்புறம் அவருடைய ரத்தம் நமக்கு தைரியம் தருகிறது. நம்ம ஏசப்பாக்கு பிடித்தமா ரொம்ப ஏசப்பா நம்ம கூட இருக்காரா தூரமா இருக்காரா? கூட இருக்கவங்க தூரமா இருப்பாங்களா? கூட இருப்பாங்க. நம்ம பாவம் பண்ணிட்டு நம்ம விட்டு தூரம் போடுவாங்க. மன்னிப்பு கேட்ட ஏசப்பா நம்ம வந்து என்ன பண்ணிடுவாங்க? நம்ம கிட்ட வந்துருவாங்க. சரி, இயேசுவின் ரத்தம் மூலமா நம்ம கழுவப்பட்டு அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். சரிங்களா?